கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ரூத்தின் சரித்திரத்திலே 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது கர்த்தர் தேவன் ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார். ஆண்டவர் சந்திக்கும் பொழுது, ஆண்டவர் ஜனங்களை சந்திக்கும் பொழுது, ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது, ஒரு குடும்பத்தை அவர் சந்திக்கும் பொழுது, அவர்களை விசாரித்து அவர்களை போஷித்து அவர் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவர் சந்திக்கிறவர். அவர் சந்திக்கும் பொழுது அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த நேரத்தில் அவர் உங்களை விசாரிக்கும்படியாக, அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக அவர் இன்றைக்கு அவர் உங்களை சந்திக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். அதே போல தான் ஆதியாகமத்திலே 50ஆம் அதிகாரத்தில் 24 வாசிக்கும் பொழுது, அவர் ஜனங்களை சந்திக்கும் பொழுது அவர் வாக்குத்தத்தங்களை, பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றும்படியாய் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது, ஒரு ஜனத்தை சந்திக்கும் பொழுது, ஒரு குடும்பத்தை அவர் சந்திக்கும் பொழுது அவர் விசாரிக்கிறது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தங்களை அவங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு சொல்லப்பட்ட, பிதாக்களுக்கு சொல்லப்பட்ட, அவர்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் லூக்காவிலே 7ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியம் இருக்கிறது. மரித்தவனை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். அப்போ ஜனங்க எல்லாரும் ஆண்டவர் சந்திக்கிறார் என்று சொன்னாங்க. அப்போ தேவன் ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவனை உயிரடைய பண்ணுகிறார், அவனை உயர பண்ணுகிறார், அவனை உயிர்ப்பிக்கிறார், அவனை உயர்த்துகிறார், அவனை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே அவர் உங்களை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை சந்தித்து, அவர் உங்களை விசாரித்து, உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஆண்டவர் உங்களை சந்தித்து வாக்குத்தத்தங்களை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே அவர் நிறைவேற்றுவார். அவர் உங்களை சந்தித்து அவர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார், அவர் உங்களை உயர்த்துவார். நம்ம எல்லாம் ஜெபமோனோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீ ஜனங்களை சந்தித்து, நீ விசாரித்து, போஷித்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் தாமே சந்தித்து அவர்களை விசாரித்து அவங்களுடைய தேவைகளை, ஆண்டவருடைய காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.